உதாரணத்துக்கு எங்களுடைய அனுபவங்களே நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேனே. பொதுவாக நான் என்ன பண்ணுவேன்னா, மற்றவர்களுடைய அனுபவங்களோட என்னுடைய அனுபவங்கள் தான் பிரதானமாக நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன்ற ஒரு பாயிண்ட்டு. ஸோ ஏன் அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு யாழினி வந்து பிறக்கிறா, ஒரு 9 மாதம் 10 மாதத்தில் வந்து இப்போ 2 பேரும் வேலைக்கு போக வேண்டிய சூழல், கையில் காசு கிடையாது. முதல்ல அவங்க வேலைக்கு போகிறாங்க, நான் ஒரு 6 மாதம் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். இப்போ 1.5 வயசு ஆயிடுச்சு யாழினிக்கு. இப்போ நம்ம வந்து டே கேரில் விடணும். ஆனால் நம்ம பொதுவாக நம்மளுடைய தமிழ் சமுதாய அமைப்பு என்ன சொல்லணும்னா, குழந்தைய வந்து டே கேரில் விட்டுட்டு 2 பேரும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு குழந்தைய வந்து நீங்கள் கில்ட் பண்ணுறீங்க. குழந்தைய பார்த்துக்கிட்டு தானே நீங்கள், ஆனால் நீங்கள் குழந்தைய போய் டே கேரில் விட்டீங்கன்னா எந்த வகையில் நியாயம்? சரி, கரெக்டு தான், அதுதான் நம்ம இப்போ குழந்தைய பெற்றுக்கிறோம். டே கேரில் யார் இருக்கா? அந்த குழந்தைக்கு வயசில் ஒத்த குழந்தைகள், 1.5 வயசு குழந்தை, 2 வயசு 3 வயசு 4 வயசு இதில் இருக்கிற குழந்தைகள் தான் அங்கே டே கேரில் இருக்குது. ரைட். இப்போ வீட்டில் பெரியவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாத்தா பாட்டி இருப்பாங்க, பார்த்துக்குவாங்க. இல்லை யாராவது ஒருத்தவங்க லீவ் போட்டு பார்த்துக்கலாம். குழந்தைய வந்து நீங்கள் தானே பார்த்துக்கணும். ரைட். 3 வேளை சோறு கழுவி விடுற வேலையை மட்டும் தான் நீங்கள் பண்ணுவீங்க. அதன் பிறகு என்ன பண்ணுவீங்கன்னா, குழந்தைக்கு சொப்பு சாமானை கையில் கொடுத்து விட்டு நீங்கள் சீரியல் பார்த்துட்டு இருப்பீங்க. இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவர்களுமே அதான் செய்வாங்க. வீட்டில் குழந்தைய பார்த்துக்கணுன்ற போர்வையில் அது மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கு. இவங்க அழகாக டிவி சீரியலை சுவாரஸ்யமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா நான் குழந்தைய பார்த்துக்கிட்டு ஒரு ஆள் வச்சேன், கிராமப்புறத்துலேருந்து ஒரு அம்மா. அந்த அம்மா ஏசிலாம் போட்டு நல்லா பப்பரப்பான்னு படுத்துவாங்களாங்களா அவசரம். குழந்தை அது என்னவோ பண்ணிட்டு இருக்குது. எங்கே என்ன பார்த்தா அது ரூமில் இருக்குன்னாங்க. அது ரூமில் அதை வந்து பார்த்துட்டு தான் நீ இதே தான் வந்து காசு கொடுத்தாலும் அப்படி தான், காசு கொடுக்காத பெற்றோர்கள் பெரியவங்க வீட்டில் இருந்தாலும் இதே தான் நடக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு யாழி இன்னைக்கு வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கு, யாழி வந்து இவ்வளோ விஷயங்கள் பேசுறதுக்கு கொள்றதுக்கு காரணமே வந்து டே கேர் தான் நான் சொல்லுவேன். காரணம் அங்கே நிறைய பசங்களுடைய பேச்சு, கான்வர்சேஷனு, அவங்களுடைய ட்ரீட்மெண்ட்டு, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறது. ஒன்றும் இல்லை, நான் 3 பிஸ்கட் வச்சு சாப்பிட்ருக்கேன், ஒரு பொண்ணு டம்மன்னு எடுத்துக்கிச்சு, அதை எப்படி அந்த குழந்தை எதிர்கொள்ள சொல்லு. அப்போ அடுத்த வாட்டி வந்து பத்திரமா அந்த பிஸ்கட் வச்சு சாப்பிடணுன்றது அங்கே தானே கற்றுக்கும் குழந்தை. இல்லைன்னா அது எப்படி கற்றுக்கும்? ஸோ இந்த விஷயத்தை தான் நாங்கள் வந்து உணர்ந்தோம். அதனால் வந்து என்னை பொறுத்தவரையும் டே கேர் பெஸ்ட்டு. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது குழந்தைய டே கேரில் விடும்போது அந்த குழந்தைக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துக்கவும் கற்றுக்கவும் நிறைய விஷயங்கள் அதில் வந்து வருது. ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து கில்ட்டாக நம்ம மேலே ஏற்றுவாங்க. நாங்கள் நேரடியாக உணர்ந்தவங்கன்றதுனால சொல்கிறோம். அதனால் ஹோம் ஸ்கூலிங் வந்து எந்த வகையிலும் சிறப்பு கிடையாது.